நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. அடேங்கப்பா, பேய் பிடிச்சா விட்டுரும், ஆனா முனி பிடிச்சா சாமானியமா விடாது. அப்படி புடிச்சுக்கிச்சுன்னா மறுபடியும் நீங்க கோயிலுக்கு வந்து அம்மாட்ட திருநீர் போட்டா தான் வெளியே போவோம். அதனால இப்பமே நீங்க கோயிலுக்குள்ள இருந்தா உங்களுக்கு நல்லது. அத மீறி சரி என் பேச்ச மீறி யாராவது வீட்டுக்கு போங்க. என்ன ஆகும்? வீட்டுக்கு போய் என்ன செய்ய முடியும்? தூங்கத்தானே முடியும். வீட்டுல போய் தூங்குங்க. தூங்கும் போது உங்களுக்கு கண்ணும் தெரியாது. என்ன இப்படி சொல்ற? தூங்கும் போது யாருக்கு தான் தாய் கண்ணு தெரியும்? கண்ணை யாருக்குமே கண்ணு தெரியாது. கண்ணை மூடனா இருட்டாத்தான் இருக்கும். சரி, கவனமா கேட்டா சிரிப்பாங்க, இல்லன்னா கல்ல கொண்டு எறிவாங்க. கண்ணை மூடனா இருட்டாத்தானே இருக்கும், கண்ணும் தெரியாதுல்ல. அப்ப இந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் சரி ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணிக்கொண்டு அரும்பெரும் தவங்களை இருக்க வேணும் என்று தவச்சாலை அலங்காரம் செய்தான் வல்லரக்க. எப்படி ஐயா? சாந்தே கொண்டு தரை சாந்தே கொண்டு தரை கோலம் போட்டு மாவு கொண்டு மெல்ல தரை மஞ்சளாலே கோலம் போட்டு பாலை கொண்டு மெல்ல தரை பன்னீராலே கோலம் போட்டு அவன் பன்னீராலே கோலம் போட்டு அவன் கோலம் போட்ட இடம் புறத்து மலை நாயகனை பிடித்து நிறநாளி நிறமறக்கா எத்தனையும் தேங்காப்பழம் நிறமறக்கா எத்தனையும் தேங்காப்பழம் அவனோ கோலம் போட்ட இடம் மதியில ஒரு ஆள நல்ல குளிய வெட்டி 1000 மூல கம்பம் நாட்டி. நான் முனி பிடிச்சிரும்னு சொன்ன உடனே என்ன ஒரு அக்கா போகும்போது நான் வீட்டுக்கு போகல, அங்க போயிட்டு வரேன்னு போறாவ. அப்படியா? டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காவோ. நீ கூட்டி வந்த முனிக்கு மதிப்பு கொடுக்க பரவாயில்ல, கூட்டு வந்த முனிக்கு மதிப்பு இருக்கத்தானே செய்யுதுன்னு. நீ கேட்டு அது என் சத்தம் கேட்காத வரைக்கும் சரி, என் சத்தம் எப்போ நிக்கும் அப்போ மட்டும் ஆள் வந்தா நீ ஒண்ணும் செய்யாத. என் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆள் வந்தா விடாதன்னு சொல்லிட்டு சொன்னியோ. அப்போ ஆருணியவனத்திலே அடர்ந்தவனம் சோலையிலே சரி தவச்சாலை அலங்காரம் செய்தான். ஆழ குளியமைத்த 1000 மூலம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தான். கோழி முட்டைக்கு மேல் குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் தன் வலது கால் பெருவிரலை ஊன்றி தன் இடது காலை தூக்கி வைத்து அரகரா சிவ சிவ அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரச்சகா என் ஆபத்துக்குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து 12 வருடமாகவே இறைவனை என்னை தவம் இருந்தான். ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, 12 வருடமாவே பார தவம் இருந்தானே. ஆனா சிவபெருமான் வரவே இல்லை. ஆண்டவன் வராமல் இருந்த போது அந்த வல்லரக்கனாகப்பட்டவே 12 வருடமா தவம் இருந்த பகவான் இன்னும் வரவில்லையே, ஏன் இன்னும் இறைவன் நாமனுக்கு மனமிறங்கவில்லை என்று ஈசனை என்னை அழுது புலம்பினான் வல்லரக்கன். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அரக்கே செய்யும் தவத்தை பாரு இந்த அரக்கே செய்யும் தவத்தை பாரு.
ஏழை செய்யும் தவத்தை பாரு. சாமி படியளக்கும் 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 பரம்பொருளே சம்போ சங்கர சிவ சம்போ சங்கர பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கர என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கர இறைவா சம்போ சுண்டல இருப்பதென்ன சம்போ எங்களை பாராமல் இருப்பதென்ன ஆவன் தவம் இரண்டு வாரபோது போது ஆடாதே கைலாசம் கைலாசோ ஆடுதையா செய்யுதையா கையுடையா அங்கே நகலாதே கைலாசம் கைலாசோ ஆடி கைலாசம் கைலாசோ ஆடி நகண்டு வெள்ளே ஆடுதையா நகராதே கைலாசோ அங்க கைலாசம் ஏனந்தமில்லே ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது ஆமையா நகலாத கைலாசம் நகண்டு மெல்ல ஆடும்போது ஆடுகின்ற போது அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய பகவான் ஆமா ஒரு நாளும் இல்லா திருநாளாக சரி இந்த கைலாசமே ஏன் இன்னைக்கு இப்படி ஆடுது அசையுது ஏ மாப்ள என்னய்யா கைலாசம் ஆடுது அசைஞ்சுன்னா ஆ ஒருவேளை கைலாசுக்கு ஆணி வேர் அந்திருக்குமோ ஆணி வேறு அல்லுமானால் மூட்டோட சாயுமே அப்ப பக்க வேர் அந்திருக்குமோ பக்கம் வேறு தான் ரேசா விட்டா விட்டுருக்கும் அப்ப 4 பேர் வந்து 2 பேர் தொங்கிட்டு கிடக்குமோ ஆணி வேற அந்து போகல பக்கம் வேற அந்து போகல ஆ, அரக்கனுடைய தவமாகப்பட்டது முக்தி வச்சு சரி கைலாசமே கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்குது அரக்கனுடைய தவ மகிமையினால அப்ப தவத்தின் மகிமையினாலே கைலாசமே ஆடும்போது சரி பார்த்தார் ஆண்டவனாகிய பகவான் என்னய்யா ஒரு நாளும் இல்லா திருநாளாக இந்த கைலாசமே ஏன் ஆடுது அசையுது என்ன காரணம் ஞானத்தினால் அறிந்து பார்த்தார் ஆஹா ஆருணிய வனத்திலே அரக்கனுடைய தவங்களை கண்டு கண்டு இப்பொழுதே இந்த அரக்கனுக்கு நாமல் வரம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுமென்று அசுர அரக்கர் குலத்துல பிறந்தாலும் ஆமா இந்த அரக்கனுக்கு நம்ம மேல என்ன ஒரு அன்பு இருந்திருக்கு அதான் நம்ம மேல என்ன ஒரு அம்பு இப்பொழுதே சென்று இவனுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுமென்று ஆண்டவன் இரவு நேரத்திலே சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11:30 மணி இருக்கும் ஆஹா கரெக்டா 11:30 மணி ஏமசாம நேரம் இறைகுலுங்கா சாமம் போல ஆமா அர்த்த சாம நேரம் ஆண்டவன் அரக்கனுக்கு வரம் கொடுக்கவே புறப்பட்டு வந்தார் வந்தார் பார்த்தா பார்வதி என்ன பார்வதி சும்மா இருப்பாளா இருக்க மாட்டாளா இந்த ஆண்டவன் இரவு நேரத்துல நம்ம கிட்ட சொல்லாம இவர் எங்க போறாரு எங்க போறாரு இவ்வளவு நேரம் ஒருவேளை ஆண்டவன் படி இழக்க போவாரோ அப்ப இப்ப போக மாட்டாரு படி இழக்க போனாலும் சூரியன் உதிக்கணும் சொக்கன் படி எடுக்கணும் எடுக்க வேண்டும் ஆதித்தன் உதிக்கணும் அரணாறு படி எடுக்கணும் எடுக்க வேண்டும் சூரியனும் உதிக்கவில்லை சொக்கனும் படி எடுக்கவில்லையே ஆமா அப்படியே படி எடுத்தாலும் நான் தானே அளந்து கொடுக்கணும் ஆமா நான் தான் கொடுக்கணும் அப்ப இந்த ஆண்டவை எங்க போறாரோ தெரியவில்லை தெரியவில்லையே அப்படின்னு சிவபெருமான் ஆஹா பின்னால் எழுந்தரித்து வந்த பார்வதி ஆமையா ஆண்டவா பரம்பொருளே ஐயா நான் எங்க இருக்க நாதான் நீங்கள் எங்க செல்கின்றீர்கள் எங்க செல்கிறீர் சக்தி நான் எங்க இருக்க சிவன் உமக்கு அங்க என்னையா வேலை அதான கேட்டையா ஏய் பார்வதி என்னம்மா என் மீது உனக்கு சந்தேகமே வரக்கூடாது எப்பவும் வரக்கூடாது அதோ பார்த்தாயா என்ன யமகிரி பர்வதத்திலே என்னை நினைத்து ஓர் அசுர அரக்கன் தவம் இருந்து வருகிறார் அவன் தவம் செய்து வருகின்றான் தவம் இருக்கும் அரக்கனுக்கு ஆண்டவை நான் வரம் கொடுக்க போறேன் அம்மா ஆமா ஆண்டவா ஐயா வரம் கொடுக்க போக உங்களுக்கு இதுவா நேரம் அதான கேட்டேன் நீங்க காலையில போகலாம் மாலையில போகலாம் போகலாம் இல்லைன்னா மத்தியானம் போகலாம் அதுவும் போகலாம் இப்ப போனாலும் எந்த தப்பும் இல்ல தவறு இல்ல நீங்க போகும்போது என்ன உங்க முக்த மகன் கணபதி முன்னால் அமர்ந்திருக்கிறார் இருக்காமல அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் சொல்லலாம் இளைய மகன் வடி வேலவன் இருக்கிறான் இருக்கின்றா அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் சொல்லலாம் உங்க மனைவி உங்க பார்வதி நான் எதுக்கு இருக்கேன் என் குத்துக்கள் ஆட்டம் இருக்க உங்ககிட்ட என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லலாம் சொல்லலாம் என்னிடத்திலே சொல்லாமல் புறப்பட்டதனால சரிதான் இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது ஆஹா அதனால இனிமே நீங்க போக வேண்டாம் வேண்டாம் ஐயா பார்வதி. என்ன
சந்தேகப்படக்கூடாது குடும்பத்துல. அப்படியா? குடும்பத்துல சந்தேகம் என்பது ஒரு கொடிய நோய். என்ன நோய்? கொடிய பெரிய நோய். ஐயோ, சந்தேகம் வந்து கேன்சர் மாதிரி. ஆமா, அந்த சந்தேகம் வந்து வீடான வீட்டுல சந்தேகம் முன்வாசல் வழியா வந்துச்சுன்னா அந்த வீட்டுல சந்தோஷம் பின்வாசல் வழியா ஓடி போயிடும். ஓடிரும். பின்வாசல் இல்லைன்னா சன்னல் வழியா பிச்சுக்கிட்டு ஓடி போகும் சந்தோஷம். அப்படியா? அதுதான் கண்ணதாசன் சொன்னார். என்ன? சந்தேக கோடல் சந்தோஷத்தை கேடுனார். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆண் பெண்ணை நம்பணும், பெண் ஆணை நம்பணும். சந்தேகப்படாத பார்வதியா மேல அப்படின்னு ஆண்டவன் சொன்ன உடனே சரி இறைவா சொல்லாமல் போனதுனால இனி உங்களை நான் நம்ப மாட்டேன். உங்க ஏவல் பிள்ளை நந்தி தேவனை வரவழைத்து உலோகம் சென்று அரக்கனை கைலாசம் அழைத்து வந்து அவன் கேட்ட வரத்தை நீங்க 2 பேருமே சேர்ந்தே கொடுப்போம் என்று பார்வதி இடத்திலே பகவானாகப்பட்ட சிவபெருமான் ஆட்டுமன்றி சம்மதித்து நந்தி தேவனை வரவழைத்து எப்பா நந்தி தேவா எட்டாத மலையிலே தவம் இருக்கும் அந்த வல்லரக்க ராட்சதனை என் கைலாசத்திற்கு நீ அழைத்து வர வேண்டும். ஆண்டவா, அவன் ஒரு பூலோக பிறவி, நான் ஒரு கைலாச பிறவி. என்னால் அவனை எப்படி அழைத்து வர முடியும்? அதற்கெல்லாம் உனக்கு நான் வரம் தருகிறேன் மகனே. அதாவது இந்த பச்சிலை மூலிகை குளிகையை கொண்டு போய் அவன் கையிலே கொடுத்து அவன் வாயிலை போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்க சொல்லு. 3.25 நாளிகையிலே அவனுக்கு 2 புறமும் இறக்கை வந்து முளைக்கும். உன்னோடு பறந்து கையிலங்கிரிக்கு வருவான் என்று வரம் கொடுத்த ஆண்டவன் வழி அனுப்பி வைக்க நந்தி தேவன் யமகிரி மலையில வந்து தேடி பார்த்தார். எங்க தேடியும் அரக்கனை காணாமல் அரக்கா வென்ற 5-6 சத்தம் போட்டு அழைத்தார். அவர் சத்தம் போட்டு அழைத்த போது வல்லரக்க ராட்சதன் நந்தி தேவன் சத்தம் கேட்டு புத்தை விட்டு கீழிறங்கி ஓடோடி வாரான். அரக்கா வென்ற 5-6 சத்தம் போட்டு அழைத்த உடனே அரக்கே புத்தை விட்டு கீழிறங்கினான். ஓடோடி நந்தி தேவன் முன்னால வந்தான். நந்தி தேவன் முன்னால் வந்து பார்க்கும்போது அந்த நந்தி தேவனுடைய அழகை கண்டான். கொம்பு 2 தங்கமா மின்னுது, கால் குழம்பு 8 வெள்ளையா சொலுக்கி நெத்தி சுட்டி நெட்டி வாளா இருக்கு. இது யாரா இருக்கும்? ஆண்டவனா இருந்தா உச்சியில கொம்பு இருக்குமா? இருக்காது. 4 கால் இருக்குமா? அப்படின்னா இது யாரா இருக்கும்? என்னவோ தெரியலையே என்று அங்கான கோபம் கொண்டு யாரடவா காலை கண்டு காலை போல வந்து கடும் தவத்தையே கலைத்து விட்டாய். என் தவத்தை கலைச்ச உன்ன இதோ உனக்கு நான் இப்பவே சாபத்தை கொடுக்கிறேன். ஏ அரக்கா, சச்சு பொறப்பா. நான் தான் வானலோக தேவன், இறைவனுக்கு ஏவல் பிள்ளை. என் பெயர் தான் நந்தி தேவன். நீர்தான் நந்தியா? எப்பா வல்லரக்கா, ஆண்டவன் சிவன் உன்னை அழைத்து வரும்படியாக என்னை அனுப்பி வைத்தார். ஐயா நந்தி தேவா, நான் எப்படி உங்க கூட கைலாசத்துக்கு வர முடியும்? அதற்கெல்லாம் கவலைப்படாத. இந்த மூலிகை பச்சிலை குளிகையை வாயில போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்கு. குளுக்கை இல்லப்பா, குளுக்கை இருந்துச்சு ஒரு காலத்துல, அதெல்லாம் ஆத்துல விட்டாச்சு. இது மூலிகை பச்சிலை குளிகை. இந்த பச்சிலை குளிகையை வாயில போட்டு 2 கடவாயிலை ஒதுக்குனா உனக்கு ரெக்கை வந்து முளைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே படக்குன்னு வாங்கினா, கடக்குன்னு வாயில போட்டான், வெடுக்குன்னு 2 பக்கமும் ஒதுக்கிட்டான். அவன் ஒதுக்கின 3.25 நாளிகையிலே 2 புறமும் ரெக்கை வந்து முளைக்க
ரெக்கை முளைக்க ஏ சண்டான பாவி, என்னைதான் ரெக்க வந்து முளைச்சதுதான் தோஷம். சரி அங்க பறக்கா இங்க பறக்கா, ஏ பரப்பா மேல பறக்கா கீழே பறக்கா, ஏ பரப்பா பாவி பறப்பா நிக்க மாட்டுக்கா, நில கொண்டு இருக்க மாட்டுக்கா. இருக்க மாட்டேங்கானே. எங்க தாத்தா அரைக்கு ரெக்க வந்து முளைச்சா கீழே இருக்கல. எங்க தாத்தா ஒரு சின்னதா ஒரு புல்லுக்கட்டு வச்சிருக்காரு. புல்லுக்கட்டு அந்த புல்லுக்கட்டு வச்சுக்கிட்டு இவர் வார வரட்டு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் புல்லட்டு 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 அத வச்சுக்கிட்டு சரி கிழக்க போவாரோ மேற்க வருவாரோ, ஆமா ஏன் ஜவரியத்துக்கு போவேன். சின்ன ஆட்சிய பாப்பாரோ பெரிய ஆட்சிய பாப்பாரோ. ஆமா சின்ன ஆச்சி பெரிய ஆச்சி ஒரு ஆச்சி தான். அதெல்லாம் 2 ஆட்சி இருக்கா. தெரியாம ஒரு ஆட்சி. பிறகு சின்ன ஆட்சிய பாப்பாரோ பெரிய ஆட்சிய பாப்பாரோ புல்லுக்கட்டுல அந்த வரத்து வராரு. நீ சொல்லலாம் சரிதான். அதாவது 40 லட்சம் 60 லட்சம் கொடுத்து கார் வாங்குறாங்க. பெரிய கார் லட்ச கார் வாங்குதான். கார் வாங்கினாலும் ஆமா அதுக்கு ஒரு செப்பினி கொடுக்கத்தானே செய்வாங்க. 40 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்கினாலும் அதுக்கு ஒரு செப்பினி உண்டு. உண்டு நாடு காட்டுக்குள்ள ஆமா ஏதோ ஒரு பஞ்சரோ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தா அந்த செப்பினியை தூக்கி மாட்டினா தான் வண்டி போகும். ஆமா போகும்போது மாதிரி ஆமா அந்த காரே ஒரு செப்பினி வைக்கும் போது நான் தாத்தா ஒரு செப்பினி வச்சுக்கிட்டாங்க. அப்படியா? 40 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்கினாலும் ஒரு ஸ்டெப்னி கொடுப்பாங்களா? அந்த காருக்கு இருக்கும்போது தாத்தாவுக்கு இருந்தா என்னன்னு கேட்காரு. அது என்ன சொல்ல வர்றாருன்னா, மனுஷப்பே வாழ்க்கையில வந்து காய்ச்ச மண்டடி வர்றது சகஜம். 2 கல்யாணம் முடிச்சுட்டாங்கன்னா ஒருத்தி வீட்டு ஒருத்தி காய்ச்சல் வந்துச்சுன்னா இன்னொரு வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம். அப்படியா? சொல்ல வர ஏ தாத்தா, நீ சொன்னது வாஸ்தவம் தான். நீ சொன்னதுல ஒண்ணும் தப்பு இல்ல. நீ ஒரு காருக்கு மாதிரி கூட ஒரு ஸ்டெப்னி வச்சுக்கிட்ட என்னன்னு கேட்டிய. நீ நினைச்சத மாதிரி கூட ஒரு பொம்பளைக்கு இன்னொரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கல. அதே மாதிரி நாங்க உலகத்துல இருக்கக்கூடிய பொம்பளை அத்தனை பேரும் நாங்க நினைச்சோம்னா உனக்கு எது என்ன? குடும்பம் வம்பா போகும். குடும்பம் வம்பா போகும். ஆம்பளை நீ நினைச்ச மாதிரி பொம்பளை நினைச்சா இந்த உலகம் தாங்குமா? தாங்காது. நீங்க எல்லாம் தெருவுல தான் நிக்கணும் பாத்துக்க. அப்படியா? ஆமா. பெண்கள் எல்லாம் அனல் மாதிரி. பெண்கள் வந்து தீக்கு சமனம். உண்மைதானே? ஆனா பெண்கள் ஏன் அப்படி இருக்காங்க தெரியுமா? நம்ம குடும்பம், நம்ம புருஷன், நம்ம பிள்ளைங்க, நம்ம நல்லா இருந்தா தான் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு கண்ணியம் கட்டுப்பாடு கருத்தோட இருப்பதனாலதான் இன்னைக்கு நல்லா இருக்கு வீடு. அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு 4 வகை குணம். 4 வகை குணம். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு. இப்பேற்பட்ட குணமானது பெண்களுக்கு மட்டும்தான். உண்டு. அது மட்டும் இல்ல, இந்த ஆம்பளைய பூரா சவதிய கண்டா மதிப்பானா, தண்ணிய கண்டா கழுவுவானா. ஆமா, இந்த ஆம்பளைய வேலை அதானா. நாங்க எங்க வேணாலும் போவோம், எங்க வேணாலும் வருவோம். ராத்திரில போக முடியுமா? ஆமா, போகத்தான் செய்வோம். அந்த காலை வெட்டிட்டா என்னத்த இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தானே. சிங்கம் சிங்கம் தான். சிங்கம் நல்லா இருந்தா தான் சிங்கம். நல்லா இல்லைன்னு வச்சுக்கோ, அதுக்கு பேரு அசிங்கம். அப்படி ஆயிருமோ? சரி, அதனால இந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் அவன் ரெக்க முளைச்ச உடனே அந்த வரத்து வந்தான். நம்ம ரெக்கை இல்லாமலே இந்த பரப்பு பறக்கம உலகத்துல கடவுள் நமக்கெல்லாம் ரெக்கையை கொடுத்தா நமக்கு என்ன பரப்பு பரப்போம்? அதுக்குத்தான் குதிரையை அரைஞ்சுதான் ஆண்டவே கொம்ப கொடுக்கலையா? குதிரையை அரைஞ்சுதான் கொம்ப கொடுக்கலன்னா மனிதனுடைய குணம் அரைஞ்சுதான் ஆண்டவன் நமக்கெல்லாம் ரெக்கையை கொடுக்காம விட்டுருக்காரு. ஆமா பரவி, எனக்கெல்லாம் ஆண்டவன் ரெக்கையை கொடுத்துருந்தாமுன்னா என்ன மத்தியானம் போல வீட்டுல இருப்பேன். சரி, நைட்டி ஆயிட்டுனா என் குழந்தைய விட்டு பறந்து போயிருவேன். அதானே, என்ன நீ சொல்லலேன்னு பார்த்தேன். அப்ப இந்த வல்லரக்க ராட்சதே அங்குமெங்குமாகவே பறந்த உடனே அப்பந்தான் நந்திதேவன் சொன்னார். என்ன சொன்னார்? நீ இப்படியே மேலங்கீழும் பறந்துக்கிருந்தா நம்ம என்னைக்குடா கைலாசம் போங்க? எப்ப கைலாசம் போவோம்? ஐயா நந்திதேவா, நான் கைலாசத்துக்கு போனதும் இல்ல வந்ததும் இல்ல. கிடையாது. நீங்க முன்னாலே போங்க, நான் உங்க பின்னாலே வாரேன். நான் உங்க பின்னாடியே வரேன். எந்த 2 பேர்களுமாக எப்படி வருகின்றார்கள்? எப்படி எப்படி? ஆதிவள்ளி கைலைக்கு தாரனாருடைய இடமதற்கு, ஆதிவள்ளி கைலைக்கு தாரனாருடைய இடமதற்கு, ஏகவள்ளி கைலாச ஈஸ்வரனுடைய பதியதற்கு, நந்திதேவன் முன்பறக்க வல்லரக்க பின்பறக்க, அங்க 2 பேருமே பறந்தல்லவோ பறந்தல்லவோ பறந்தல்லவோ,
கொலுச்சபையிலே வந்து 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 உங்க ஆவண தோட்டத்திலே பூ மலர்களை பறித்தார். அதனையே இருகரத்தினால் ஏந்தி கொண்டு சிவபெருமானை பார்க்க போகிறோம் அல்லவா என்ற அரக்கை ஓடோடி வந்தார். கைலாசத்துல ஒரே கூட்டம். முற்பத்து முற்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க அம்மையப்பன் இருவேர்களுமே சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சோமிவரத்தையே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப விளையாடி கொண்டிருக்க நந்திதேவன் கூட்டத்தை விலக்கி சென்றார். அரக்கன் அவருக்கு பின்னால் வந்து நின்று அந்த இறைவனின் பாதத்திலே மலர்களை தூவி ஆண்டவனை அடிபணிந்தான் மல்லரக்க. அவை முக்காலும் அரக்க வலமாய் வந்து முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தார். வணங்கிய உடனே பார்த்தார் இறைவனாகிய பகவான். இவன் தான் வல்லரக்கனா, இவனாகத்தான் இருக்குமா என்று அவனை தன் அன்போடு தன் பக்கத்திலே அமர வைத்து எப்பா வல்லரக்கா, உலகத்திலே எத்தனையோ பேர் தவம் இருப்பதை பார்த்திருக்கிறேன். ஆனா உன் தவத்தை மாறி நான் உலகத்திலே யார் தவத்தையுமே பார்க்கலப்பா. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தவம் செய்திருப்போம்னு பாத்துக்கோ. உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, ஆண்டவன் உனக்கு நான் இப்பமே வரத்தை தாரேன். அப்படியே 2 மூடை டிஏபி. ஆண்டவா பரம்பொருளே. சரி. ஏ உரம் இல்ல தாத்தா? ஒரு மூடை யூரியா. யூரியா வேணுமா? ஒரு மூடை சிங்கு சில்பட்டு. அது என்ன சிங்கு சில்பட்டு? சிங்கு சில்பட்டு வந்து அதாவது தரையானது இலக்கமாக இருந்தால் சிங்கு சில்பட்டை விதைச்சா போதும், வந்து இறுக்கமாயிரும். அதுக்கு தான் சிங்கு சில்பட்டு உரம்னு சொன்னேன். ஏதாவது 2 மூடை உரத்தை கொடு. அந்த உரம்லாம் வேணும்னா உரம் கடைக்கு தான் போகணும். சரி, நான் சொன்னது வரம். நீ என்ன வர வர காதே கேட்க மாட்டேன். காது கேட்கலாம், காத்துல ஈத்த காய்ச்சி ஊத்தணும். நல்ல வேலை. ஏற்கனவே ஒரு காது கேட்காது, காய்ச்சி ஊத்ததே ஊத்துத, இன்னும் ஒரு காது சீக்காது. அது இருக்கட்டும். காய்ச்சி ஊத்துதே, காத்துக்குள்ள காய்ச்சி ஊத்துத. சரி, தங்கத்தை காய்ச்சி ஊத்தேன். தங்கத்தை காய்ச்சி ஊத்தா நீ தங்கத்தை கொண்டு போய் வித்து சாப்பிட்டுக்கிடுவே. என் காது போனாலும் பரவாயில்ல, இப்ப விற்க விலைக்கு தங்கத்தை காய்ச்சி ஊத்துனு வை, குறைஞ்சது ஒரு 1/2 கிலோ வேணும். என் காது போனாலும் போயிட்டு போது அதை வச்சு பிழைச்சிட்டு காய்ச்சி காதுல ஊத்த மாட்டாங்க, ஈயத்தை தான் காய்ச்சி ஊத்துவாங்க. ஈயத்தை காய்ச்சி ஊத்துனா தான் நல்லா கேட்கும் பாத்துக்கோ. அதுக்கு தான் நீ மாத்தி ஊத்துனா ஊத்த மாட்டோம், கீழே சுட்டு கூடாகும். அப்ப இந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன். சரி, ஆண்டவா பரம்பொருளே, ஐயா, ஆதி பாதாள உலகத்திலே உங்க அருளால எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. எதுக்கு 12 வருஷம் ஒரு குறையுமே இல்லைன்னா நீ ஏன் பார்த்தவும் இருந்த? 12 வருஷமா எதுக்குப்பா இருந்த? நான் உங்களை கண்டு வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான் ஆண்டவா. சின்ன வரத்துக்கு வந்து 1 வாரம் தவம் இருந்தா போதுமாப்பா? சின்ன வரம்னு சொன்னா உனக்கு அப்படி என்னடா வரம் வேண்டும் சொல்லப்பா. சாமி எல்லையிலேயும் தெரியவாரோ, எனக்கு எல்லையிலேயும் தெரியவாரோ, சாமி ஈஸ்வரனை குடைக்க வேணோ, மேலகிலையும் தெரியவாரோ, முக்கண்ணனை குடைக்க வேணோ, சீடகத்தில் சிறியவாரோ, என் சிவனாரை குடைக்க வேணோ, என் கடுகளையும் சிறியவாரோ, எனக்கு கடவுளே
ஆமா நேர்முகமா கேளப்பா. கடுகுலையும் சிறியது, மிளகுலையும் சிறியது, சிறியது, சீரகத்திலையும் சிறியதுன்னு சொன்னா என்ன மல்லிகை கடையை வைக்க போற? அதானே கேட்டேன். ஆண்டவா, ஐயா நான் உங்களை கண்டு வாங்க வந்த வரம் அப்படி வரம். அப்பேற்பட்ட வரமா? அதனால நான் கேட்ட வரத்தை எனக்கு நீங்க தாங்க. யாருங்கள் ஐயா? எனக்கா ஐயா நீ காட்டை கட்டி மலையை கட்டி சொன்னா இந்த கடவுளுக்கு தெரியாது. தெரியாதுப்பா. நேரடியா கேளு, நான் உனக்கு உடனே வரத்தை தாரேன். உடனே தாரப்பா. ஆண்டவா, ஐயா அப்படியானா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். ஒரு சத்தியம் என்னப்பா? 1000 சத்தியம் பண்ணிட்டேன். எனக்கா ஆண்டவன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதானே கேட்டேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை தான் ஆண்டவா. சரி. சத்தியம் எல்லாம் உங்களுக்கு சக்கரை பொங்கல், பொங்கல். பொய் எல்லாம் உனக்கு வெறும் புளியோதரை. ஆமா. அதனால என்ன? உங்க அருகாமையிலே அமர்ந்திருக்கிறாளே ஆதிபராசக்தி, ஆமா அந்த பார்வதியின் மீது எனக்கு ஆணையிட்டு கொடுத்தா நான் இப்பவே உங்ககிட்ட உண்மையை சொல்லுதேன். ஏ அரக்கா, பார்வதிக்கு 4 நாளா சோம் இல்லடா. உடம்பு சரியில்லையா? வேற யார் மேலயாவது கேளுடா. உடம்பு சரியில்லையா உனக்கு? அப்ப பார்வதிக்கு உடம்புக்கு சரியில்லைனாதான் உங்க உடம்புல பயம் இருக்கும். அப்படியா? அதனால நீங்க பார்வதி மீது எனக்கு சத்தியம் பண்ணி தாங்க. தாங்க. அரக்கை ஏன் பார்வதி மேல சத்தியம் பண்ணி கேட்டான் தெரியுமா? எதற்காக? இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எதை இழந்தாலும் இழக்கலாமே தவிர தாரத்தை மட்டும் எவனும் இழக்க கூடாதான். இழந்தாமனா? தாயத்தை இழந்தாமனா, தாயை இழந்தா தான் பெறக்கூடிய அறுசுவை உணவு போகுமா? ஆமா. தந்தையை இழந்தால் தான் பெறக்கூடிய கல்வியை இழப்பா. இழப்பா. உடன் பிறந்தோரை இழப்பானையானா ஒரு புசம் போனத மாதிரியா, ஒரு கை புஜம் போன மாதிரி. ஆமா. சரி. அது மட்டுமா, வேற என்ன? தன்னுடைய உடன் பிறந்தவர்களை இழந்தாரையானா ஒரு புசம் போனத மாதிரி. ஆமா. ஆனால் எவன் ஒருவன் தாரத்தை இழக்கிறானோ ஆஹா, அத்தனையும் அவனை விட்டு போயிருமா. அவன் எல்லா செல்வாக்கும் போயிரும். அம்மா இருந்தான்னா நம்ம பிள்ளைக்கு சாம்பார் நல்ல விரும்பி சாப்பிடுவான். சரி. அப்படின்னு பிள்ளை வருகை எதிர்பார்த்து அழகா சாம்பாரை வச்சு அப்பளத்தை பொரிச்சு 2 வகை கூட்டு வச்சு அம்மா காத்திருப்பா. பிள்ளை எதை சாப்பிடும்னு ஆசையோடு ரெடி பண்ணி வைப்பா. பிள்ளை எப்ப வருவான்னு காத்திருப்பா. அதே மாதிரி அப்பான்னா நம்ம பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கணும், படிக்க வைக்கணும்னு சரி அவர் ஆடி ஓடி வேலை பார்த்து நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். சரிதானே? அப்பா இருந்தா. அதே மாதிரி அண்ணன் இருந்தாமன்னா, அண்ணன் தம்பி இருந்தாமன்னா, சரி ஒருத்தன் நம்மகிட்ட சண்டைக்கு வந்தாமன்னா உடனே கேட்பான் அவன், என் தம்பி எப்படி இருந்தா? என் தம்பியவானி அடிக்க மவனை நீ தெற்கு தெருக்கு வா, உன்னை முட்டு கீழே வாங்கிருதே. நான் இருக்க தெரியாம என் தம்பிட்ட மோதுதோ, என் தம்பியவால அடிச்ச அப்படின்னு கேட்பாமல. அதே மாதிரி சம்சாரம் இருந்தா சகலமும் கிடைக்கும், சம்சாரம் இல்லைன்னா சர்வமும் நாசம்ட்டான். அதான் சம்சாரம், அது மின்சாரம் இருக்காங்க. அதாவது ஒரு தாரத்தில் ஒரு தாயை பார்க்கலாம், ஆனால் தாயில் வந்து தாரத்தை பார்க்க முடியாது. அதனால ஆண்டவன் மேல சத்தியம் கேட்காம, அதனாலதான் பராசக்தியின் மீது ஆணையிட்டு கேட்டா இந்த வல்லரக்கை. அப்ப பார்த்தார் ஆண்டவை, என்ன நம்ம படைச்ச பிள்ளைதானே, என்ன அப்படி ஒரு பெரிய வரத்தை கேட்க போறான், சரி நம்ம சத்தியம் பண்ணி கொடுப்போமே என்ற ஆண்டவன் பரமாக நினைத்து கொண்டு வரும் விதி எதியாத ஆண்டவன் எப்படி சத்தியம் பண்ணி கொடுத்தார் தெரியுமா? என் மகனே வல்லரக்காய், என் மகனே வல்லரக்காய், என்னான உன்னாய் உமையவள் தன்னாய் பார்வதி மேல் சத்தியம், பகவான் வர உனக்குத்தான் கணபதி மேல் சத்தியம், கண்டிப்பவர் அம்முதான் வேலவன் மேல் சத்தியம், விரும்புவர உனக்குத்தான் பச்சை தண்ணி கையில் வாங்கி பகவான் உண்மை சொல்லுவார். காரம்பசு பால் கறந்து, காரம்பசு பால் கறந்து ஆடி கடவுள் உண்மை சொல்லுவார். அங்கே சத்தியம் கொடுத்தவோ, சத்தியம் கொடுத்தவோ சண்டால வல்லரே ஆண்டவனே பகவான் படைத்த படைப்பா நான் ஒரு மானிடன், ஆண்டவா பரம்பொருளே படைத்த படைப்பாலே நான் ஒரு மானிடர். ஆமா
மண்டை கணக்கும். மானிடர் அடிச்சா மண்டை கணக்கும். அந்த மானிடர் இல்ல, வேற எந்த மானிட பிறவி. மானிட பிறவி. ஆமா, எந்த சனக்கு வாங்கி அடிச்சாலும் இந்த மானிடர் அடிச்சா மட்டும் விடிய காலம் எந்திரிச்சா மண்டை கணக்கு மாட்டுக்கோ. அப்ப காலையில ஒரு 3 காலையில 3 ஹவுஸ் போட்டா தான் இருக்க விடும். ஆமா கண்டிப்பா. அதனால அந்த மானிடர் இல்ல, நல்ல பிளாண்டா வாங்கி அடிக்கணும். மானிட பிறவி. ஆமா, படைத்த படைப்பாலை நான் ஒரு மானிட பிறவி. ஆமா, 2 கரம் இருக்கு இருக்கின்றது. எனக்கு வலது கரத்திலே 5 விரல் இருக்கு. ஆமா, 5 நல்ல விரல் அதிலே 5 நல்ல விரல் அதிலே ஆங்காட்டி விரல் எடுத்து ஆண்டவனை உமையினை அகிலம் எல்லாம் நீட்டினாலும் அக்கினியா எரிய வேண்டும். பாம்பு விரல் எடுத்து பகவானை உமையினை வானுலக நீட்டினாலும் பஸ்பமா எரிய வேண்டும். ஓடிட விரல் எடுத்து கண்ணனை உமையினை மூன்று தசை நீட்டினாலும் ஓடித்து பிடிக்க சுண்டு விரல் தான் எடுத்து சொர்க்கேச உமையினை சூழ் உலக நீட்டினாலும் சுக்கு சுக்கா நறுங்க மூன்று விரல் தான் எடுத்து எந்த தசை நீட்டினாலும் எந்த தசை நீட்டினாலும் பாதி அறிந்து தனலாக வேண்டும். அது எரிந்து தகவலாக வேண்டும். நான் எந்த தசை நீட்டினாலும் எரிந்து தனலாக வேண்டும். அலைகடலில் நீட்டினாலும் அக்கினியா எரிய வேண்டும். பச்சை மரத்தில தொட்டாலும் பச்சித்து பிடிக்க வேண்டும். வல்லரக்கன் கேட்டவோ வல்லரக்கன் கேட்டவோ ஆண்டவனை எது சொல்வார். ஆண்டவா பரம்பொருளே, ஆமா, 5 விரலுக்குமே எனக்கு அக்கினி வரங்கள் வேணும் என்று வேண்டும் என்று அந்த வல்லரக்கராட்சிதன் கேட்டபோது கேட்டபோது அப்பந்தான் சிவபெருமானி சொல்லுகின்றார், என்ன சொன்னா? எப்பா வல்லரக்கா, அரக்கா நீ ஏதாவது மண்ணு மனை கேப்ப பொண்ணும் பொருள் கேப்பன்னுலாம் நான் நினைச்சேன். நினைச்சேன் எப்பாவி நீ 5 விரலுக்கு இப்படி அக்கினி வரத்தை கேட்கிய, அக்னி வரத்தை நீ வாழக்கூடிய வரத்தை கேட்டா நான் உடனே தருவேன்டா. தருவோம்ப்பா. ஆளும் வரத்தை கேளப்பா, அழியும் வரம் கேளாத, கேளாத கேளாத இருக்கும் வரம் கேளடா, இறந்து போக வரம் கேட்காத. கேட்காத அப்பா கேட்காத. நாளை ஒரு காலத்துல என்ன நினைச்சு கடவுளேன்னு உன் தலையில கைய வச்சேன்னா வச்சேன்னா உன் தலை வெடிச்சு நீ செத்து போவடா. அதேப்பா செத்து போவ செத்து போவ. நீ செத்து போனா அந்த அவ பேர் ஆண்டவனுக்கு தானே. பகவானுக்கு தானே. இந்த மாதிரி ஆண்டவன் அக்னி வரம் கொடுத்தாரா, கொடுத்தாரா? அரக்கன் செத்து போனாம்னு என்ன ஊருக்குள்ள பேசுவாங்க. பேசுவாங்க அது பேசுவாங்க. எனக்கு தேவையா? கிடையாது கிடையாது. அதனால நீ அந்த வரத்தை கேட்காத. கேட்காத கேட்காத. எந்த வரத்தினாலும் கேளு, அந்த வரம் உனக்கு வேண்டவே வேண்டாம். அந்த வரம் மட்டும் உனக்கு வேண்டாம். வாழ்க்கேளு தாரை தரேன். வெச்சி வேல் வேல் தாரு. ஆமா, மாப்பிள்ளையா இருந்துக்க உனக்கு மார்க்கண்டைய வரத்தை தாரை. ஆமா, என்னைக்கு 16 வயது. அந்த ராமனேஸ்வரன் ஆண்டு வரக்கூடிய தென்னலங்காபுரி உனக்கு தாரே. என்னடா அரிராமன் ஆண்டு வரக்கூடிய அயோத்தியாபுரி வட்டணத்தை தாரேண்டா. அதெல்லாம் வேண்டாம். யமதருமை ஆண்டு வரை யமலோகத்தை தாரே. அது தேவையில்லை. தவத்தோரை தலையெடுக்க சண்முகனார் வேல் தாரே. வேலை வேண்டாம், ஆளு வேண்டாம். சக்தியினுடைய சூலத்தை தாரே. சூலமும் வேண்டாம், வேலை வேண்டாம். ஏடா கைலாசத்தை தாரே. கைலாசத்தை நீரே வச்சுக்கிடும். அப்ப என் கடவுள் பட்டத்தை தரட்டுமா? எந்த பட்டம் தந்தாலும் உம்ம பட்டம் எனக்கு வேண்டாம். கைலாசமும் வேண்டாமுங்க, சரி, கடவுள் பட்டமும் வேண்டாமுங்க. சீரழிஞ்ச பட்டம். இந்த அக்கினி வரத்தை வச்சு நீ என்னடா செய்ய போற? என்ன செய்யவா? ஆண்டவா பரம்பொருளே, என்னய்யா? நீங்கள் சொன்ன வரம் எந்த வரமும் எனக்கு வேண்டாம். தேவையில்லை. நான் கேட்ட 5 விரலுக்கு அக்கினி வரத்தை மட்டும் எனக்கு தாங்க காரியலா என்ன என்று வல்லரக்கன் சொன்ன போது ஆமையா, ஆண்டவன் என்ன செய்ய ஏது செய்யன்னு பறக்க பறக்க முழிக்காரு. ஆமா, பதக்கு பதக்குன்னு முழிக்காரு. சாமி அச்சில சிக்கின இரும்பு போல இரும்பு போல ஆனை வாயில் அகப்பட்ட கரும்பு போல கரும்பு போல இரும்பு போல ஆனை வாயில் அகப்பட்ட கரும்பு போல கரும்பு போல
சொல்ல முடியல. ஆமா. இருக்குடா உனக்கு தாரேன் என்றும் சொல்ல முடியல. குடுக்கவா வேண்டாமா வேண்டாமா குடுக்கவா அப்படின்னு இருதலுக்குள்ள இரும்பா ஆண்டவே பறக்க பறக்க முழிக்காரு. பார்த்தா வல்லரக்க ஆண்டவா இப்படி பறக்க பறக்க முழிக்கிற பார்வதி மேல சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்படி சத்தியத்தை மீறி நடக்கலாமா? நீர் சத்தியத்தை மீறி நடந்தா உலகம் தாங்குமா? அதனால நான் கேட்ட வரத்தை எனக்கு இப்பொழுதே தாரும் என்று சொன்ன போது அப்ப நான் இறைவனாகிய பகவான் பார்த்தார். என்ன செய்கிறார்? இந்த அரக்கனுக்கு வரத்தை கொடுப்போம். கொடுக்கிறோம். இவனுக்கு சாபத்தை கொடுத்து தான் நம்ம வரம் கொடுக்கணும். வரம் கொடுக்காமலே இருந்துமானா சத்தியத்தை மீறி நடந்தது மாதிரி இருக்குமே. அதனால இவனுக்கு சாபத்தை கொடுத்து நாம வரம் கொடுத்தாக வேண்டுமென்று ஆண்டவனாகிய பகவான் என்ன செய்கிறார்? அவர் எப்படி வரம் கொடுத்தார் தெரியுமா? எப்படி ஐயா? தந்தே தந்தே வல்லரே சொல்லல. வரத்தை வாங்குனதுதான் நேரம். சாப்பிட்ட இலைய மூட மறந்துட்டான். அடேப்பா சாப்பிட்டே மூடாம போறான். சாப்பிட்டவன் இலைய மூடி வச்சவன் போனோம்னு நினைச்சானா? கிடையாது. வரத்தை வாங்குனா விறுவிறுன்னு வந்துட்டான். ஆமா. ஒரு ஆளுகிட்ட ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சாலும் கொஞ்சமாவது அந்த தண்ணி வாங்கி குடிச்சதுல நன்றி இருக்கணும். நினைச்சு பார்க்கணும். நன்றி இல்லனா என்ன ஆகும்? தண்ணி கிடைக்காது. நாளைக்கு குடிக்க தண்ணி கிடைக்காது. ஒரு வீட்ல சாப்பாடு குடுக்காங்கன்னா தண்ணி கிடைக்கலன்னு சொன்னா வெண்ணி கிடைச்சிட்டு போகுது. தண்ணி கிடைக்காதுங்க, வெண்ணி கிடைக்குமா? ஆமா, சுட வச்சு குடிப்பாங்க. குடிப்பாங்க. சரி, வெண்ணியை வச்சு தலையில ஊத்திடுவான். பிறகு தலையில ஊத்தினா வெந்துவோ போகுது. சரி,
அப்ப இந்த வல்லரக்கனாகப்பட்டவன் சரி வரத்தை வாங்கினா பகவானிடத்திலே சொல்லாம ஆமா தான் என்ற அகந்தை கொண்டு வேகமா வந்து கொண்டிருக்கிறாய் இந்த வல்லரக்கே. அரக்கனானவன் அப்ப இந்த எதிரிலே யார் வாரா? யாரு? அவனுக்கு ஆகாத நேரம் அமடு வரும் காலம் காலம் நாரத மகாமுனிவர் முன்னால் வந்தார். ஆஹா இந்த அரக்கன் 5 விரலுக்குமே அக்கினி வரத்தை வாங்கிட்டு போறான். போற போக்குல இவன் உலகத்தை போய் அழித்தாலும் அழித்து விடக்கூடாது. ஆமா இவன் போய் உலகத்தை அழிப்பதற்கு முன்னால என்ன செய்ய வேண்டும்? முதல்ல இவனை நம்ம சோழிய முடிக்கணும். அதானே கேட்டேன். அப்படி என்று சொல்லி சரி நாரதர் அரக்கனை வழிமறித்தார். எப்பா வல்லரக்கா என்ன போகும்போது ரொம்ப சந்தோஷமா போனேன். சரி பூ மலரோட போனேன். வரும்போது ஒண்ணும் இல்லாம சும்மா வாரியே என்னடா ஆச்சு அப்படின்னு உடனே சரி அப்பந்தான் இந்த நாரதர் வார்த்தையை கேட்டு வல்லரக்கன் சொன்னா என்ன ஏ நாரதா நான் ஒண்ணும் சும்மா வரலையா ஆண்டவன் கிட்ட 5 விரலுக்குமே அக்கினி வரத்தை வாங்கிட்டு வரேன். நீர் வழிய விடல உம்ம நீங்கயே நீட்டு எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். வாங்கின வரதுக்கு முத ஏற நீர் தான். ஆண்டவன் கிட்ட அக்கினி வர வாங்கிட்டு வரியா? ஆமா வாங்கிட்டு வரேன். ஆண்டவன் உனக்கு எப்படிடா கொடுத்தாரு? தந்தேன்னு சத்தியம் பண்ணி தந்திருக்காரு. போடா புத்தி கெட்ட பயல. என்ன தந்தேமனாரா இவன் வந்துகிட்டு இருக்கானா? என்ன செய்ய சொல்லு? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? என்ன அறிவு இல்லாம எங்க வந்திருக்கோம்? ஒரு ஆளு கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்குதோம்னா அங்கன வச்சு எண்ணி பார்க்கணும். 100 ரூபாய் தாள்னா 100 தாள் இருக்கணும். சரி 500 ரூபாய் தாள்னா 20 தாள் இருக்கணும். 1000 ரூபாய் தாள்னா 10 தாள் இருந்தா போதும். அப்ப 2000 ரூபாய் தாள்னா அது 5 இருந்தா போதும்ல. இப்ப ரொம்ப நடமாட்டம் இல்ல. வீட்ல வந்து 100 குறையுது 200 குறையுது போன் போட்டா தருவாங்களா? எவன் கொடுப்பான்? தர மாட்டாங்க. அதுக்கு தான் சொல்லுதே எப்படி வரத்தை வாங்கிட்டு போற உலகத்துல போய் இந்த வரம் பலிக்கலையானா என்ன செய்வ? என்ன செய்ய முடியும்? அதனால வாங்கின வரத்தை இங்கேயே நீ பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு போ. பரிசோதனை பார்க்கணுமா? அப்படி என்று சொன்ன போது ஆமையா அப்பந்தான் வல்லரக்கேன்னு சொன்னா எப்படி நான் பரிசோதனை பண்ணி பார்க்கணும்னா அங்க வாங்க கீழே குனிங்க முதல்ல உம்மை எரிச்சு பார்க்க தீப்பெட்டியை கொண்டு விவரம் சொன்ன எனக்கே வேட்டு வைக்கணும் நினைக்க பாத்தியா? உனக்கு போய் நான் யோசனை சொன்ன பாரு என்ன சொல்லணும்? என்ன நானே அடிச்சுக்கணும். வர உனக்கு கொடுத்தது யாருடா? கடவுள். அப்ப அவரை போய் நீ எரிச்சு பாரு. சரியான யோசனை. பார்த்தா வல்லரக்கே அவர்களை நம்ம ஏன் எரிக்கணும்? பாதாள உலகத்துல போய் நம்ம இனமாகப்பட்ட அசுர அரக்கர்களை எரிப்பதற்கு பதிலாக இந்த சிவனை எரிச்சு விட்டோமானா இந்த உலகமே நமக்கு தானே சொந்தம். பகவானை எரித்தோமானா பகவானை எரித்தோமானா பாருலகம் நமக்கு சொந்தம். ஈசனை எரித்தோமானா இவ்வுலகம் நமக்கு சொந்தம். அந்த கடவுளை எரித்தோமானா நம்மை எரித்தோமான் கைலாசம் நமக்கு சொந்தம். இந்த கைலாசம் நமக்கு சொந்தம். அப்படி வல்லரக்கர் அச்சுதந்தா என்னாத எண்ணமே எல்லாம் அவன் எண்ணிக்கொண்டு வாரான். அந்த அரக்கனவை வாரபோது ஆண்டவன் பகவான் இந்த அரக்கே வரம் கொடுத்த நம்மளையே எரிக்கணும்னு வாரானே சண்டாள பாவி. இவன் நம்மள வந்து எரிக்கிறதுக்கு முன்னால இவன் அலையும் காலம் வரைக்கும் நம்ம இங்க இருக்க கூடாது. எங்கேயாவது நாம ஓடி ஒளிந்திருக்க வேணும் என்று துஷ்டனை கண்டா தூர விலகணும். துஷ்டரை கண்டா நீ சொன்ன மாதிரி தூர விலகணும். அவங்கிட்ட போய் சண்டை போட்டுக்கணும்னா அவனுக்கு நமக்கு வித்தியாசமே கிடையாது. அதனால இந்த அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டோம். சரி அதனால வரத்துக்கு பயந்து அரக்கனுக்கு பயந்து இல்ல அரக்கனுக்கு கொடுத்த வரத்துக்கு பயந்து ஆண்டவே ஓடி ஒளிய வேணும் என்று நம்ம ஒத்தையில போனா பயமவே ஓடி வந்து பிடிப்பான். கூட்டத்தோட கூட்டமா போனா தான் நம்மளை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி என்று சொல்லி 10 முற்கோடி தேவர்களையும் 48,000 கோடி ரிஷிமார்களையும் அழைத்துக் கொண்டு எப்பா தெய்வ முனிவர்களே நீங்க எல்லாரும் நான் சொல்லக்கூடிய இடத்துல நந்தவன தோட்டமா முளைத்து
நில்லுங்க. ஆகட்டும் ஐயா. நான் உங்களுக்கு மத்தியிலே மனமில்லா மலரா முளைத்து நிற்பேன். அரக்க வருவான், பூங்காவன தோட்டம் நினைச்சிட்டு போயிருவான், பாட்டுக்கு போயிருவான். அப்படின்னு தேவாதி தேவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு கொண்டு இறைவனோடு